தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சம்பா சாகுபடிக்காக தஞ்சாவூர் கல்லணையில் இருந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். கல்லணையிலிருந்து டெல்டா மாவட்ட விவசாய பாசனத்திற்காக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைக்கிறார். டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கக்கூடிய முதலமைச்சர் என்ற பெருமையும் பெறுகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த கல்லணை நீர் திறப்பு அப்படிங்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும்? டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் குறுவை சாகுபடி தான் முக்கியமான சாகுபடி. அந்த சாகுபடி காலம் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்போது முதல் முறையாக தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து தற்போது தண்ணீரை குறுவை சாகுபடிக்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கல்லணை திறப்பால் மட்டும் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல மட்டும் மொத்தமாக 5.28 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற இருக்கிறது. முக்கியமான விவசாயிகளினுடைய வாழ்வாதாரமாக பார்க்கக்கூடிய இந்த குறுவை சாகுபடிக்கு முக்கிய பிரதானமாக இருக்கக்கூடிய காவிரி நீரை தற்போது முதல்வர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 12ஆம் தேதி சரியாக இந்த சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில், மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நிலையில் அந்த நீரானது கரூர், திருச்சி வழியாக தற்போது கல்லணை கால்வாயை வந்தடைந்திருக்கிறது. கல்லணை கால்வாயிலிருந்து பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இந்த தண்ணீரானது திறக்கப்பட இருக்கிறது. வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய் வழியாக காவிரி ஆற்றில் இந்த தண்ணீர் திறக்கப்பட்டு இந்த 4 மாவட்டங்களுக்கு இந்த பாசன வசதியை இந்த தண்ணீர் மூலமாக கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல சராசரியாக 3.2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது 2-3 வருடங்களாக அவை அதிகரித்திருக்கிறது. என முறையாக தண்ணீர் பாசன வசதி தண்ணீர் திறக்கப்படுவதனால தற்போது 5.28 லட்சம் ஏக்கர் தற்போது பாசன வசதி பெறுகிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 1.95 லட்சம் ஏக்கர் இந்த குறுவை சாகுபடியினால் பயன்பட இருக்கிறது. ரகுவரன், இப்போ இந்த கல்லணை அணையினுடைய அந்த நீர் திறப்பு அப்படிங்கிறது வினாடிக்கு எவ்வளவு கன அடி வீதம் அப்படிங்கிறது இருக்கும்? அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து எப்படி இருக்கிறது? அதனுடைய கொள்ளளவு அப்படின்னா என்ன? தற்போது பாத்தீங்கன்னா இந்த கல்லணையிலிருந்து, ஏன்னா 12ஆம் தேதி தான் திறந்து வைக்கப்பட்டது இந்த கல்லணை கால்வாய்க்கு, அதாவது காவிரியிலிருந்து தண்ணீரானது மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி தான் திறக்கப்பட்டது. அந்த நீரானது தற்போதுதான் படிப்படியாக காவேரி ஆற்றில் வர தொடங்கி இருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா 1300 கன அடி தண்ணீரானது வர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தற்போது 600க்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இரவு முற்றிலுமாக 1300 கன அடி தண்ணீர் வர தொடங்கியது பிறகு முழுவதுமாக காவிரி ஆற்றில் அவை திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கல்லணை அணை என்பது பாத்தீங்கன்னா தண்ணீரை சேர்த்து வைக்கும் அணையாக மட்டும் இல்லாமல் தண்ணீரை ஒரு பிரித்து வைக்கக்கூடிய ஒரு அணையாக, ஏன்னா காவிரியார் அகண்ட காவேரியாக திருச்சி கல்லணை வரை வரக்கூடிய சூழ்நிலையில காவேரி 2ஆக பிரிக்கப்பட்டு காவேரி ஆறாகவும் மற்றும் கொள்ளிடம் ஆறாகவும் பிரியக்கூடிய முக்கியமான பிரதான இடமாக தான் இந்த கல்லணை பார்க்கப்படுகிறது. அதனால காவேரியில் விவசாய பயன்பாட்டிற்காக வரக்கூடிய தண்ணீரை திறக்கும் பகுதியான கல்லணை கால்வாய் பகுதியில தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அந்த கல்லணை கால்வாயில் தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறார். ஏன்னா குறிப்பாக 100 அடிக்கு மேலாக மேட்டூர் அணையில் நீர் இருப்பதன் காரணமாக முழுமையாக இந்த குறுவை சாகுபடிக்கான முழுமையான தண்ணீரும் இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் 12ஆம் தேதியே தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக விவசாய பணிகளும் பாத்தீங்கன்னா தஞ்சை, நாகை போன்ற திருவாரூர் போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த விவசாய பணிகளும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. ரகுவரன், இப்போ கல்லணை அப்படிங்கிறது நீரை பிரித்து பாசனத்திற்காக அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இந்த பகுதியிலிருந்து டெல்டா மாவட்டத்தினுடைய அந்த கடைக்கோடி பகுதிக்கும் அந்த நீர் போய் சேர்றது அப்படிங்கிறதுக்கான கால அளவை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அதுக்கான சூழல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கிறது? முதன்முறையாக முதலமைச்சர் கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகிறார். இப்போ இந்த நிகழ்வை ஒட்டி அங்க என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது?
குறிப்பாக நீங்க இந்த டெல்டா மாவட்டங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடி தான் மிகவும் பிரதானமான முக்கிய சாகுபடியாக பார்க்கப்படுகிறது. அதனால குறுவை தொகுப்பு கூட அரசின் சார்பாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நடவு பணிகளுக்காகவும் இயந்திர பயன்பாட்டிற்காகவும் மானிய விலையில் அவர்களுக்கு 4000 ரூபாய் கூட ஒதுக்கப்படுகிறது. குறுவை தொகுப்பாக பாத்தீங்கன்னா நெல் மணிகளும் மானிய விலையில் கொடுக்கப்படுகிறது. பல்வேறு பணிகள் உழவு பணிகளுக்கு தேவையான மானிய பொருட்கள், உரங்கள் போன்றவையும் விவசாயத்துறையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய கால்வாய்கள் மற்றும் ஏபி கால்வாய்கள் போன்றவை தூர்வாரும் பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில தான் தற்போது இந்த காவிரி ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரானது இன்னும் 4-5 நாட்களாக கடைமடை வரை செல்வதற்கு அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் தான் தற்போது தஞ்சை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. இந்த இடத்தில் திறக்கப்படும் தண்ணீர் இன்னும் 4-5 நாட்களுக்கு பிறகுதான் கடைமடை பகுதிக்கு சேரும். கல்லணை கால்வாயில் தற்போது தமிழக முதல்வர் நேரில் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்க்கிறோம். முதல் முறையாக தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கல்லணை கால்வாயிலிருந்து தண்ணீரை திறந்து வைப்பது இதுதான் முதல் முறை. அந்த நிகழ்வை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லணை கால்வாயில் இன்னும் 6 மாதத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அது எந்த அளவு பராமரிப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எந்த அளவு அதனுடைய அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரில் ஆய்வு செய்யும் அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கள் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. கல்லணை கால்வாயில் தற்போது நீர் திறக்கும் பகுதியில் சட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில தற்போது தமிழக முதல்வர் நேரில் அந்த பணிகள் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டு தண்ணீர் திறப்பதற்கான ஆயத்த பணிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.